ஹலோ வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு மை சேனல் தமிழ் மீடியா. இந்த சேனல் மூலம் நான் வளமையாக ஒவ்வொரு பிரபல்யங்களையும் பற்றி தான் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் இந்தியன் வீடியோவிலும் நான் ஒரு பிரபல்யம், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த அந்த பிரபல்யம் தான். ஆரண்டா ஜோதிகா. அவர்கள் தெரியாமல் ஆக்களே இருக்காது. அதாவது எப்படி சொல்லலாம், சிவகுமார்ட்ட மருமகள் என்று சொல்லலாம், மற்றது சூர்யாண்ட வைஃப் என்றும் சொல்லலாம். அதே மாதிரி அவாக்கு ஒரு சகோதரி இருந்தவா, நக்மாண்ட தங்கச்சி தான் இந்த ஜோதிகா. இவாண்ட வாழ்க்கை வரலாறு என்ன மாதிரி என்றதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இவ எப்போ பிறக்கிறான்னு சொல்லி பார்த்தா 1978 அக்டோபர் மாதம் 18 தான் இவாண்ட பிறப்பு இருக்குது. இவாண்ட தகப்பன் ஒரு பஞ்சாபி இந்து மதத்தை சார்ந்தவர். இவற்ற தாயார் ஒரு முஸ்லீம் ஆள் தான் இவாண்ட தாய். அதாவது இப்ப நக்மா இவாண்ட தாயும் நக்மாண்ட தாயும் ஜோதிகாண்ட தாயும் ஒரே ஆள். ரெண்டு பேருக்கும் ஒரே என்று தான் தாய். தகப்பன்ற பேர் சுந்தர் சாதனா. அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் தான் ஜோதிகாண்ட அப்பா. அதே மாதிரி தாய் சீமாவும் இருக்கிறாயல்லோ, அவவும் ஒரு திரைப்பட நடிகை. பாருங்க, இன்னொரு கலை குடும்பம், சினிமா குடும்பம் என்றதை பாருங்கள். அதோடு இல்லை, அவன் ஹஸ்பண்டும் சூர்யா, அதே மாதிரி அங்கே மற்ற பக்கத்தில் சிவகுமாரும் திரைப்பட நடிகர். அதே மாதிரி ஜோதிகாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, ரோஹிணி என்று சொல்லி ஒரு தங்கச்சி இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறார், சுராஜ் என்று சொல்லி. அவரும் ஒரு பிரியதர்சன்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணினவர். எல்லாமே ஒரு சினிமா குடும்பமானவா தான் இந்த ஜோதிகா. எப்போ இந்த திரைப்பட துறையில் ஜோதிகா என்டர் ஆகிறாண்டா, ஒரு ஹிந்தி படம் மூலம்தான் இவ சினிமா துறைக்கு என்டர் ஆகிறா. 1997 எடுத்தது. அது ஹிந்தி பேர் டோலி சாஜா கி கஸ்னா என்ற ஒரு படத்தின் மூலம், ஹிந்தி படத்தின் மூலம்தான் இவ ஆரம்பம் படுக்கிறார் இந்த திரைப்படத்தின் மூலம். ஆனால் அதில் பாருங்கள், அந்த படம் ஒரு வணிக ரீதியாக முதல் படமே சக்சஸ் ஆக இல்லை. ஆனால் ஹிந்தியில் உள்ள அந்த ஃபிலிம்பேர் விருது, 44வது விருதில் ஒரு பெண் அறிமுகம் என்ற ஒரு விருதை அந்த முதல் படத்திலேயே அவ பெற்றுவிட்டார். பாருங்கள், இவ்வளவு ஒரு லக்கியாக இருக்கிறாரு பாருங்க. ஆனால் அந்த படம் வணிக ரீதியாக ஓட இல்லை, இதில் பெற்றுவிட்டார். அதோடு இல்லை, தமிழுக்கு இப்போ அறிமுகம் ஆண்டா 1999 வந்த வாலி என்ற படத்தின் மூலம்தான் ஜோதிகா தமிழ் திரை உலகத்துக்கு அறிமுகமாகிறார். பழமையா நீங்க ஜோதிகா ஆண்டோடனே கனவு பேருக்கு நிறைய படங்கள் வரும். ஆனால் குஷி படத்தில் அவ நிறைய இதுகள் செய்தாலும் ஜோதிகா ஆண்டா இந்த சந்திரமுகி அண்டா ஜோதிகா தான். அதாவது ரஜினிகாந்தோட நடித்த படம் அந்த சந்திரமுகி, அவ்வளவு அந்த சந்திரமுகியாவே மாறி தன் கேரக்டரை நடிப்பாற்றல் காட்டினவா தான் இந்த ஜோதிகா. அந்த சினிமா துறையிலே இல்லாமல் அதோட ஜோதிகாவும் சூர்யாவும் சேர்ந்து ஒரு திரைப்பட நிறுவனம், தயாரிப்பு விநியோக நிறுவனம் ஒன்று ஆரம்பித்தவர்கள். அதன் பேர் 2D தான். 2D என்டர்டெயின்மெண்ட் தான் அந்த நிறுவனத்தின் பெயர். என்ன காரணம் அந்த 2D வர காரணம் என்னென்னா, இவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, திவ்யா தேவ் என்று சொல்லி. அந்த முதல் ஒவ்வொரு தட்ட டியை எடுத்து 2D என்று மாற்றப்பட்டுதான் அந்த நிறுவனம் 2D என்டர்டெயின்மெண்ட் என்ற திரைப்பட விநியோக நிறுவனம். அதே மாதிரி இன்னொரு படம் அவர் நடிக்கிறா, இவ நாச்சியார் என்ற ஒரு படம். அதுல ஒரு முரட்டுத்தனமான கரெக்டரா நடிக்கிறா. அதுல மாசக்கர்களால் சில பேர் எழுதி இருக்கிறோம் என்னென்னா, முரட்டுத்தனமான பெண் சிங்கம் என்று. அதாவது ஜோதிகாண்ட ஹஸ்பண்ட் சூர்யா சிங்கம் 1, 2 சொல்லி நிறைய படங்கள் அந்த சிங்கம் அவ்வளவு ஃபேமஸாக எடுபட்டது. அதே மாதிரி இவவும் ஒரு பேர் எடுத்திருக்கிற லேடி சிங்கம்.
என்ற ஒரு பேரும் இவாக்கு வைத்து விட்டார்கள். இது மாதிரி இவாக்கு கொஞ்சம் கூட நன்கொடைகள் கொடுக்கறது சூர்யா விவகம் செய்திருக்கணும். அதாவது அகரம் அறக்கட்டளை ஊடமாக தஞ்சாவூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 25 லட்சத்தை 2020ஆம் ஆண்டு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நன்கொடையாக. அதோடு மாத்திரமில்லை, இந்திய ஆண்ட பழங்குடியினர்களுக்காக 1 கோடியை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இவர்கள் அமைத்த அந்த நிறுவனம் மூலமாகவும் அந்த நிறுவனத்தின் பேரால இப்படிப்பட்ட நன்கொடைகள் நிறையவே செய்து வந்தவாதான் இந்த ஜோதிகா. அதாவது சூர்யாவும் ஜோதிகாவும் சேர்ந்து நடித்த படங்களை 7 படங்களை தனது ஹஸ்பண்டோட முதல் பாய் ஃப்ரெண்டாக இருக்கையும் நடித்து எல்லாமாக ஒரு 7 படங்களை சூர்யாவோட சேர்ந்து நடித்து விட்டார். அதோட ஜோதிகா நிக்க இல்லை, ஸ்டில் ஒர்க் பண்ணி கொண்டு தான் இருக்கிறா. அவ எடுத்த அவார்ட்ஸை பற்றி பார்த்தா 6 விருதுகளை அவ பெற்றிருக்கிறா. அது எங்கெங்கன்னு பார்த்தா தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் எடுத்திருக்கிறா, ஃபிலிம்பேர் அவார்ட் சவுத்தில் இருந்து எடுத்திருக்கிறா, பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கான விருது எடுத்திருக்கிறா, பெஸ்ட் ஃபிலிமுக்காக எடுத்திருக்கிறா. மற்றது அந்த ப்ரொடியூசர் அந்த கம்பெனி அதுக்காகவும் ஒரு விருதை அவ எடுத்திருக்கிறா. இப்படி ஆக மொத்தம் ஒரு 6 விருதுகளை மாத்திரம் அதுக்கு மேலே எடுத்திருக்கிறா. இது நான் 1-2 நான் மெயினாக குறிப்பிட்டு சொல்றேன். அவர்கள் இந்த மெரிட் வாழ்க்கைக்கு பிறகு ஒரு 2006 இருந்து அவ ஒரு சின்ன ஒரு பிரேக், அதுக்கு முதல் நல்ல ஃபேமஸா இருந்தவா ஒரு 2006 இருந்து பிறகு 2015ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது 36 வயது நிலை என்ற படத்துல திரும்பவும் அவர் இன்ற வரைக்கும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறார் இந்த ஜோதிகா. பாருங்கள், இவ்வளவு உண்மையில ஒரு ஒரு இவவுல உள்ள என்னென்ன இவவுக்கு கொஞ்சம் நடிப்பு கொஞ்சம் கூடுதலாக வரும். வளமையாக நீங்கள் ஒரு நடிகையை பார்த்தீங்கள் என்றால் கூடுதலான வைக்கிற ஒரு மாடலிங் டைப்பாக தான் 1-2 தான் இருக்கும். ஆனால் இது நடிப்பு வாரது நிறைய பேருக்கு கஷ்டம். அதாவது கமலஹாசனுக்கு சிவாஜி கணேசனுக்கு நடிப்பு வர்ற மாதிரி அப்படி ஒரு டேலண்ட் உள்ளவா தான் இந்த ஜோதிகா. தான் நடிக்கக்கூடிய ஒரு டேலண்ட். சந்திரமுகி படம் பார்த்திருந்தவர்களுக்கு தான் அது தெரியும். அப்படி ஒரு டேலண்டை கொண்டு வந்தவா தான் சினிமா துறைக்கு இந்த ஜோதிகா. பாருங்கள் நேயர்களே, ஒரு 1997ஆம் ஆண்டு ஒரு ஹிந்தி படத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு தமிழில் நிறைய படங்கள் நடிச்சு 50க்கும் மேற்பட்ட படங்கள் தமிழில் மாத்திரம் இல்லை, மலையாளம், தெலுங்கு என்று சொல்லி வேறு மொழிகளிலும் படம் நடித்தவாதான் இந்த ஜோதிகா. வளமை போலதான் நேயர்களே, ஒவ்வொரு பிரபலியங்களையும் பற்றி தான் போட்டு கொடுங்க. நான் பேசிட்டு இருக்க கீழே பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி கீழே இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. இவ்வளவுதான் இந்த ஜோதிகாண்ட. இது நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு பிரபல்யங்களை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, தேங்க்யூ. அவர்களுக்கு நான் அதை நன்றி செலுத்துகிறேன். மலமை போலதான் என்ற சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.